ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் ஆல்ரெடி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணது தான். 3 ஜூன் 2026 நாளையிலிருந்து நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் வந்து 2500 நாம வந்து இன்க்ரீஸ் பண்ண போறோம். லாஸ்ட் மந்த்தே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய எல்லா கோர்சஸோட ஃபீஸ் அண்ட் வேலிடிட்டியில சேஞ்சஸ் கொண்டு வர போறோம்னு. அதுபடி லாஸ்ட் மந்த்தே கரண்ட் அஃபேரோட ஃபீஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டோம். குரூப் டி, என்டிபிசி, எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கான டெஸ்ட் சீரிஸோட ஃபீஸும் வந்து இன்க்ரீஸ் பண்ணியாச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, மற்ற கோர்சஸ் மேத்ஸ் அண்ட் ரீசனிங்கான கோர்ஸ், சயின்ஸ் அண்ட் ஜெனரல் அவேர்னஸ்க்கான கோர்ஸ், ரயில்வே எஸ்எஸ்சிக்கான புக்கோட கோர்ஸ்ன்னு எல்லா கோர்ஸோட ஃபீஸும் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டோம். இந்த ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் அண்ட் வேலிடிட்டி மட்டும் நம்ம ஹோல்டு பண்ணி வச்சிருந்தோம். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கேட்டதுனால ஜூன் 3ஆம் தேதி வரைக்கும் நம்ம டைம் கொடுத்திருந்தோம். ஸோ நாளைக்கு தான் ஜூன் 3, 2026 நாளையில இருந்து ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் வந்து லைஃப் டைம் வேலிடிட்டிக்கு 2500ஆவும் 1 இயர் வேலிடிட்டிக்கு 1999ஆவும் நாம வந்து இன்க்ரீஸ் பண்ண போறோம். இப்போ வரைக்கும் லைஃப் டைம் வேலிடிட்டிக்கே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 1999 வரை தான் பே பண்ணி ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ நாளையில இருந்து பாத்தீங்கன்னா நீங்க 1 இயருக்கே 1999 வரைக்கும் பே பண்ணி ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல இப்போ ரீசெண்டா குரூப் டிக்கான செலெக்ஷன் பேட்சும் எஸ்எஸ்சி சிஜிஎலுக்கான செலெக்ஷன் பேட்சும் நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். குரூப் டி எக்ஸாம் ஆகஸ்ட்ல கன்ஃபார்மா எதிர்பார்க்கலாம். சிஜிஎல் எக்ஸாமும் பாத்தீங்கன்னா அபிஷியலாவே ஆகஸ்ட் டு செப்டம்பர்ல இருக்கும்னு சொல்லிட்டாங்க. இதனால 75 டேஸ்க்கான லைவ் கிளாஸஸும் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல கொண்டு போயிட்டு இருக்கோம். இந்த ஒரு கோர்ஸ்லயே எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமும் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ற மாதிரி கிளாஸஸ், மெட்டீரியல்ஸ், டெஸ்ட் சீரிஸ்னு எல்லாமே ப்ரொவைட் பண்ணிருவோம். அது மட்டும் இல்லாம லைவ் கிளாஸஸும் நாம இதுலயே கொண்டு போயிட்டு இருக்கோம். இப்போ கொண்டு போற லைவ் கிளாஸ் பாத்தீங்கன்னா குரூப் டியோட 101 ஷிஃப்டோட 10,000 கொஸ்டின்ஸ் வந்து இந்த லைவ் கிளாஸ்ல நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். நான் குரூப் டிக்கு அப்ளை பண்ணிட்டேன், எஸ்எஸ்சி சிஜிஎலுக்கு அப்ளை பண்ணிட்டேன், இனி வரக்கூடிய எஸ்எஸ்சி எக்ஸாம் படிக்க போறேன், பேங்க் எக்ஸாம் படிக்க போறேங்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ இன்னைக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஆஃபர் பிரைஸ்ல நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம கோர்ஸோட ஃபீஸ் வந்து இன்க்ரீஸ் பண்றதுனால மே மந்த் ஆஃபர் வந்து ஜூன் 3ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கோம். இன்னைக்கு ஆல் இன் ஒன்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 2500 பே பண்ண வேண்டாம். 1899 பே பண்ணீங்கனாலே லைஃப் டைம் வேலிடிட்டியில ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 1 இயர் வேலிடிட்டிக்கு நாளையில இருந்து பாத்தீங்கன்னா 1999 வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். இப்போ 1 இயர் வேலிடிட்டிக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். கரண்ட் அஃபேரோட பிடிஎஃப் பிளஸ் டெஸ்ட் கோர்ஸ் லாஸ்ட் மந்த் வரைக்கும் பாத்தீங்கன்னா இதோட ஃபீஸ் வந்து நாம லோவா தான் வச்சிருந்தோம். ஓகேவா, அதுக்கப்புறம் இப்போ டெய்லி வந்து கரண்ட் அஃபேர் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம கரண்ட் அஃபேருக்கான டெஸ்ட் எல்லாமே கொடுக்கறதுனால 999 வரைக்கும் ஃபீஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு ஆஃபர்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் லைஃப் டைம் வேலிடிட்டிக்கு 899 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இதுல டெய்லி, வீக்லி, மந்த்லி கரண்ட் அஃபேர், அந்த கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் பிளஸ் டெஸ்ட்னு எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். 1 இயர் வேலிடிட்டி அப்படின்னா கரண்ட் அஃபேருக்கு 599 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். வேற எந்த நியூஸ் பேப்பர் எதுவுமே நீங்க வந்து ரெஃபர் பண்ண வேண்டாம். இந்த கரண்ட் அஃபேர் கோர்ஸ்லயே எல்லா நியூஸ் பேப்பரையும் அனலைஸ் பண்ணி எல்லா கண்டென்ட்டுமே இதுல கொடுத்துருவோம். கரண்ட் அஃபேர்ல ரயில்வே, எஸ்எஸ்சி, பேங்கிங்னு எந்த எக்ஸாம்லனாலும் நான் ஃபுல் மார்க் எடுக்கணுங்கிற ஸ்டூடெண்ட் சிஏ கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. குரூப் டி எக்ஸாம் ஆகஸ்ட்ல வருது. சிலபஸ் கம்ப்ளீட் பண்ண ஸ்டூடெண்ட் இந்த டைம்ல டெஸ்ட் எடுக்கணும். நான் டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் 399 பே பண்ணி ஆஃபர்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. என்டிபிசியோட டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட்டும் 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். என்டிபிசி யூஜி எக்ஸாம் பாத்தீங்கன்னா ஜூன் 13ல ஆரம்பிச்சு திருப்பி ஜூன் 20ஆம் தேதியோட கம்ப்ளீட் ஆக போகுது. என்டிபிசி யூஜிக்கு எனக்கு கரண்ட் அஃபேர் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் நீங்க 999 பே பண்ண வேண்டாம். 199 பே பண்ணி லாஸ்ட் 1 இயரோட கரண்ட் அஃபேர்ல வந்து என்ன பண்ணிக்கலாம்னா ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா, அதே மாதிரி ஷிஃப்ட் கொஸ்டின்ஸோட பிடிஎஃப் வேணும். இப்போ மே 7, 8, 9ஓட பிடிஎஃப்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. அது போக ரிமைனிங் ஷிஃப்ட் ஜூன் 13ல இருந்து 20 வரைக்கும் இருக்கக்கூடிய ஷிஃப்டோட பிடிஎஃப்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன்னா எனக்கு முடிய வேணுங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம டீமுக்கு காண்டாக்ட் பண்ணி ஷிஃப்ட் கொஸ்டினோட பிடிஎஃப்பும் வாங்கிக்கலாம். மேத்ஸ் அண்ட் ரீசனிங்கான A to Z சீரிஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1199 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சயின்ஸ் அண்ட் ஜெனரல் அவேர்னஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 699 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நாளைக்கு ஜூன் 3ஆம் தேதி நாளையில இருந்து ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டியோட ஃபீஸ் வந்து 2500. ஓகே, இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து காண்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. லைஃப் டைம் வேலிடிட்டி அப்படின்னா 1899 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணுங்க. அதே 1 இயர் வேலிடிட்டி அப்படின்னா 1399 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா
பேக் எண்ட்ல இருந்து உங்களுக்கு அக்சஸ் குடுத்துருவாங்க. நீங்க இப்ப காலேஜ் முடிச்ச ஸ்டூடெண்ட்டா இருந்தாலும் சரி, காலேஜ் படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டா இருந்தாலும் சரி, எனக்கு கிடைக்கிற டைம்ல தான் என்னால கவர்ன்மெண்ட் எக்ஸாம் பிரிப்பேர் பண்ண முடியும். பேங்கிங், ரயில்வே, எஸ்எஸ்சி எல்லாமே எனக்கு ஒரே இடத்துல கவர் ஆகணும். அதுக்கான லைவ் கிளாஸஸ் வேணும், ரெக்கார்டட் கிளாஸஸ் வேணும், ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. உங்க வீடு தான் கோச்சிங் சென்டர். 1 இயர் வேலிடிட்டினா 1 இயர் ஃபுல்லா நீங்க வந்து 1399 தான் பே பண்ண போறீங்க. அதே இது 1899 பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைம் அக்சஸ் இருக்கும். 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே கிளியர் பண்ற மாதிரி கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்போம். ஸோ கரெக்ட்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாம லைவ் கிளாஸ்ல பார்த்தீங்கன்னா, ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ல என்ன மாரி கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணணும், ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட் எப்படி யூஸ் பண்ணணும்ங்கக்கூடிய எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே நாம வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ கரெக்ட்டா எல்லா ஸ்ட்ராட்டஜியும் ஃபாலோ பண்ணுங்க. ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல குடுத்திருக்கத கரெக்ட்டா படிச்சீங்க அப்படின்னா, எந்த எக்ஸாம்னாலும் உங்களால ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ண முடியும். ஸோ இதுக்கப்புறம் டீம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா லாஸ்ட் மந்த் ஒரு 1 மந்த்தாவே பார்த்தீங்கன்னா, மற்ற எல்லா கோர்ஸோட ஃபீஸும் வந்து இன்கிரீஸ் பண்ணிட்டு, இந்த ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் மட்டும் நாம ஹோல்டு பண்ணி வச்சிருந்தோம். ஸோ நாளைக்கு தான் லாஸ்ட் டேட். ஸோ நாளையில இருந்து லைஃப் டைம் வேலிடிட்டினா நீங்க 2500 பே பண்ற மாரி இருக்கும். அதுக்கு முன்னாடி ஜாயின் பண்றதுக்கு இந்த நம்பருக்கு இமிடியேட்டா வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸ ஃபாலோ பண்ணிக்கோங்க. திருப்பியும் நாம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸும் ரயில்வே எஸ்எஸ்சி பிரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. எங்க இருந்து படிக்கணும், எப்படி படிக்கணும்னு தெரியாம இருக்காங்கன்னா, நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ் பத்தின இன்ஃபர்மேஷன அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.